வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். பன்னீர் ஸ்டஃப்டு ரோல். இது எப்படி செய்யறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் மாவு எடுத்திருக்கேன், சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி அரை கைப்பிடி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ வாங்க நம்ம பன்னீர் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மசாலா செஞ்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர், இதுவும் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தனியா 1 டீஸ்பூன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஹோம்மேட் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்குது. இது நாங்கள் வீட்டிலே செஞ்சது. கடையில் வாங்குறதை விட வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாட்டே ஆகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை எடுத்துக்கலாம். இது ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேணாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். கொஞ்சம் மாவு போட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்திக்கும் வெளிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ திக்காக இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நாங்கள் எப்படி சப்பாத்தி போடுறோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்தாச்சு. ஒரு சப்பாத்தி எடுத்து அதில் இப்போ அந்த சப்பாத்தியில் மயோனைஸ் கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை ஸ்டஃப் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சோமே அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக டொமேட்டோ, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பைசஸ்க்காக கொஞ்சம் ஆரகனோ, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் பெப்பர் அல்லது பிளாக் பெப்பர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்ப இன்னொரு தொட்டி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் மயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அதே சேம் ப்ரொசீஜர். பன்னீர் ஸ்டஃபிங் கொஞ்சம் சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பம் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க எக்கு, டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேப்சிகம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாய்த்தூள் ஸ்பைசஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த டிஃபன் ரெசிபியை டிஃபன் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்துக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன கிரேவி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டிஷ் இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.